ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிஸ் குக்கிங் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரக மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, 2 தக்காளியை குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயை தாளிச்சிடலாம் வாங்க. அதுக்கு வந்து சின்ன குக்கர் வச்சுட்டு எண்ணெய், வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த டைமில் வந்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அப்புறமா சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டம்ளரில் இந்த காய்க்கு அளவாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க ரைஸை பார்க்கலாம். பாருங்கள், அரிசி, பருப்பு, சீரகம் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ அந்த மசாலாவையும் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், காய் மசாலா எல்லாமே சூப்பராக பாயில்டாகி வெந்திருக்கு. அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க அரிசி சாப்பாட்டில் வந்துட்டு இந்த மசாலா காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. 2 விசில் என்ன பாருங்கள், எல்லாமே சூப்பராக ஒரே பதமாக ஒரே கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, சீரக மிளகுலாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறமா குக்கரை ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷர்மிஸ் குக்கிங் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.